Daily. Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்த போடிநாயக்கன்பட்டியில் மாட்டுப்பொங்கலை முன்னிட்டு மஞ்சு விரட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த மஞ்சு விரட்டு போட்டியில் போடிநாயக்கன்பட்டி, தம்மநாயக்கன்பட்டி, அப்பநாயக்கன்பட்டி, தொட்டியப்பட்டி, கருங்கல்பாளையம், குள்ளப்பநாயக்கனூர், பெரியூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 10 கோவில் மாடுகள் கலந்து கொண்டன. முன்னதாக மாடுகளை ஆடலும் பாடலுடன் ஊரை சுற்றி ஊர்வலமாக சென்று கோவிலுக்கு அழைத்து வந்தனர். இதனையடுத்து மாடுகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. குறிப்பிட்ட எல்லையை எந்த மாடு முதலில் சென்றடைகிறதோ அதற்கு பரிசு என அறிவிக்கப்பட்ட நிலையில் போடிநாயக்கன்பட்டி மற்றும் அப்பநாயக்கன்பட்டியை சேர்ந்த மாடுகள் ஒரே நேரத்தில் இலக்கை அடைந்ததால் 2 மாடுகளுக்கும் முதல் மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்வை போடிநாயக்கன்பட்டி சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டுகளித்தனர். கோயம்புத்தூரில் தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொள்ளாச்சி வடக்கிப்பாளையம் சாலையில் ரேக்லா மாட்டுவண்டி போட்டிகள் நடைபெற்றது. நாடு இன மாடுகளுக்காக நடைபெறும் இப்போட்டிக்கு தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாடுகளும் அழைத்து வரப்பட்டன. 2 பல், 4 பல் என மாடுகளின் வயதிற்கேற்றாற்போல் 200 மற்றும் 300 மீட்டர்கள் தொலைவிற்கு போட்டிகள் நடைபெற்றது. தொடர்ந்து போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்ற காளைகளுக்கு முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாயும், 2 மற்றும் 3வது பரிசாக 50,000 மற்றும் 30,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. பரிசு கோப்பைகளும் தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட்டது. தென் மாவட்டங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியை அரசு எப்படி தலைமையேற்றி நடத்துகிறதோ அதேபோல் ரேக்லா வண்டி பந்தயத்தையும் அரசு வழிநடத்தி நடத்த வேண்டும் என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை தெற்கு மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் ஸ்ரீ கோபாலபுரையில் ஏறக்குறைய 11 ஆண்டு காலமாக நடைபெற்று ரேக்லா போட்டி. இந்த ரேக்லா போட்டியை தமிழர் கலாச்சார அறக்கட்டளையும் கோவை தெற்கு மாவட்ட திமுக மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சபை இணைந்து நடத்துகிறது. இதை ஏறக்குறைய இந்த போட்டியை நடத்துவது இணைந்து நடத்தாலும் தலைமைச் சங்கம் ஏற்பாட்டில் குழு போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போட்டி இரு பிரிவிலாக பிரிக்கப்பட்டு 2 பல், 4 பல் மற்றும் பள்ளச்சி அந்த காலையில் வந்து இரு பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதில் 200 மீட்டரில் 4 ஆண்டுகளுக்கு உட்பட்ட 4 ஆண்டுகள் வயதுடைய 4 பல் காலையில் வரை உள்ள காலைகள் 200 மீட்டரிலும் 300 மீட்டரில் அதற்கு மேலுள்ள காலையிலும் கலந்து கொண்டுள்ளது. தேனி மாவட்டம் பழனிச்செட்டிப்பட்டி பேரூராட்சியில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள உள்விளையாட்டு அரங்கம் பல ஆண்டுகள் திறக்கப்படாமல் இருப்பதால் பயன்படுத்த முடியாத நிலைக்கு மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி மாவட்டம் பழனிச்செட்டிப்பட்டி பேரூராட்சியில் 2013-14ஆம் ஆண்டில் அப்போதைய ராஜ்யசபா உறுப்பினராக இருந்த கனிமொழியின் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் உள்விளையாட்டு அரங்கம், உடற்பயிற்சி கூடம் மற்றும் சிறுவர் பூங்கா ஆகியவை 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டது. கட்டி முடித்து பல ஆண்டுகளாகியும் திறக்கப்படாமல் பூட்டியே கிடக்கின்றது. பல ஆண்டுகளானதால் கதவுகள் திறக்கப்படாத நிலையில் துருப்பிடித்து பயனற்ற நிலையில் மாறியுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் 2016-17ஆம் ஆண்டு நிதியில் 8 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பெண்கள் சுகாதார நிலையமும் திறக்கப்படாமல் பல ஆண்டுகள் பூட்டியே கிடப்பதால் குப்பைகள் சேர்ந்து துர்நாற்றம் வீசுவதால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் விளையாட்டு அரங்கத்தினை திறக்க பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி கொள்ளையடிக்க திட்டமிட்ட 4 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். பொங்கல் திருவிழா மற்றும் தொடர் விடுமுறையை ஒட்டி ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சுற்றுவட்டார பகுதிகளில் சோளிங்கர் காவல் நிலைய ஆய்வாளர் தலைமையில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சோளிங்கர் அடுத்த பாராஞ்சி கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவில் அருகே மறைவான இடத்தில் கார் நின்றிருந்ததைக் கண்டு போலீசார் அருகில் சென்றபோது காரில் இருந்த பெண் அங்கிருந்து தப்பி ஓடினார். உடனே சுதாரித்துக் கொண்ட போலீசார் காரில் இருந்த மற்ற 4வரையும் சுற்றி வளைத்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது தொடர் விடுமுறை காரணமாக காரில் சென்று கொள்ளையடிக்க திட்டமிட்டதை ஒப்புக்கொண்ட 4வரையும் போலீசார் கைது செய்தனர். மேலும் காரில் பதுக்கி வைத்திருந்த பட்டாக்கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்த போலீசார் தப்பி ஓடிய பெண்ணை தேடி வருகின்றனர்.
கடலூர் சிப்காட் தொழிற்சாலையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த ஊழியர் கன்வேயர் பெல்ட்டில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் பரிதாபத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் முதுநகர் அடுத்த சிப்காட்டில் 100க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இங்கு உள்ளூர் மட்டுமின்றி வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் மருந்து பொருட்கள் தயாரிக்கும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த கடலூர் கிழக்கு ராமாபுரம் பகுதியைச் சேர்ந்த 22 வயதான சிவா என்பவர் சம்பவத்தன்று பாய்லரை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக அங்கிருந்த கன்வேயர் பெல்ட்டில் சிக்கிய அவர் பலத்த காயமடைந்தார். இதை கண்ட சக ஊழியர்கள் சிவாவை மீட்டு சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சிவா ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயிரிழந்த சிவாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.